காரைக்குடி நகரத்தார் சங்கத்தின் சார்பாக காரைக்குடி சந்தையை 4வது முறையாக இந்த வருடம் நடத்துகின்றோம். ஏற்கனவே 2019இல் MLM கல்யாண மண்டபத்தில் நடத்தும் பொழுது 50 விமன் ஆண்டர்பிரினர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். பிறகு 2 வருடம் கோவிட் வந்ததுனால எங்களால் நடத்த முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2022இல் ராணி மெய்யம்மை ஹாலில் 80 விமன் ஆண்டர்பிரினர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதன் பிறகு 2023இல் திரும்பவும் ராணி மெய்யம்மை ஹாலில் நடத்தப்பட்ட காரைக்குடி சந்தைக்கு 90 விமன் ஆண்டர்பிரினர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த வருடம் YMCA ராயப்பேட்டாவில் நடத்துகின்றோம். தற்பொழுது நிலவரப்படி ஒரு 3000 பேர் வந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. நாங்கள் காரைக்குடி நகரத்தார் சங்கம் பல சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். எஸ்பெஷலி ஃபார் எஜுகேஷன், மருத்துவ உதவி, அதுபோக இந்த விமன் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமனுக்காக இந்த காரைக்குடி சந்தை நடத்துகிறோம். இந்த தொழில் எப்படி அபிவிருத்தி செய்வது, முக்கியமாக பெண்களுக்கு என்பதற்காக இது நடத்தப்படுகிறது. 90% விமன் ஆண்டர்பிரினர்ஸ் தான். இந்த வருட சந்தையில் குட்டீஸ் கார்னர் என்று ஒரு சிறப்பு ஸ்டால் ஏற்பாடு செய்துள்ளோம். அதில் யங் ஆண்டர்பிரினர்ஸ் 5 வயது முதல் 18 வயது உள்ள குழந்தைகள் அவர்களுக்கு தெரிந்த பொருட்களை தயார் செய்து மார்க்கெட் செய்வதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் ஒரு 5-6 பேர் அவர்களுக்கு உதவி செய்து to build the entrepreneurship skills at the young age, to tap them young. அதை இந்த வருடம் புதிய முயற்சியாக ஆரம்பித்திருக்கிறோம். எப்பொழுதும் போல் சேலைகள், கொட்டான்கள், கூடைகள் அதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேகன் சாரீஸ், பட்டுப்பூச்சி தொல்லை செய்யாமல் உற்பத்தி செய்யும் பட்டுப்புடவைகள், அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. எங்களுடைய காரைக்குடி பாரம்பரியமான கழுத்தீரு, கௌரி சங்கம், அதை டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் காரைக்குடியின் பாரம்பரியமான கலைவண்ண பொருட்கள், மங்கு சாமான்கள், மரச்சாமான்கள், ஆத்தங்குடிகள், அதெல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம். மிக முக்கியமாக தலைவாழை இருந்து செட்டிநாட்டுக்கே பாரம்பரியமான உணவு வகை பரிமாறப்படுகிறது. கவனரிசி அல்வா, பச்சை தேங்குழல், புளிப்பணியாரம் போன்ற செட்டிநாட்டுக்கே உரித்தான பலகாரங்கள் கிடைக்கின்றது. வாங்கி மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.